ஹோம் சாயிரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெண்டர் கோகோனட் பாயசம். இந்த ரெசிபி வந்து ஓணம் ஸ்பெஷலாக வச்சுக்கலாம். நம்ம இதில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னென்னா நோ ஃபயர் குக்கிங். இவ்வளோ ஈஸியாக ஒரு பாயசம் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து எல்லாரோட பாராட்டுக்கும் கண்டிப்பாக நீங்கள் யாருக்குன்னா ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க நிஜமாகவே உங்களை பாராட்டுவாங்க. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சுண்டை காய்ச்சின பால், அப்புறம் தேங்காய் பால். இது ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன், அதோட திக் மில்க்கு. அதுக்கப்புறம் 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன். இன்னொரு கப் வந்து தேங்காய், அதாவது அந்த வழுக்க 3 இளநீரோட வழுக்கையை அப்படியே மின்ஸ் பண்ண மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ரொம்ப தேங்காவாக வாங்கிடுவீங்க, கொஞ்சம் வழுக்க மாதிரி வாங்குங்க. இப்படி தான் அதை நான் மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் வந்து ஆப்ஷனல். இப்போ இது எப்படி வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பவுல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சுண்டை காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணி கலந்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ஸ் மில்க்கு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டுமே இது வந்து அடுப்பில் வச்சும் பண்ணலாம், பட் நான் காய்ச்சின பால் யூஸ் பண்ணுறதுனால திருப்பி கேஸில் வைக்கல. நான் ஆல்ரெடி அந்த பால் நல்லா சுண்டை காய்ச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கண்டென்ஸ் மில்கோட நல்லா ஸ்டர் பண்ணிட்டா போதும். ஒன்ஸ் இது நல்லா கலந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு திக்காக இருக்கும் பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ வந்து இந்த தேங்காய் பால், இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் திக் தேங்காய் பால். ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டிங்கன்னா பாயசத்தில் வேறு எதுவும் திக்கனிங் ஏஜென்ட் இல்லை, அதனால கொஞ்சம் திக்கான ஒரு பெரிய தேங்காய்லேருந்து திக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மில்க் இது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதே சமயம் இந்த சாப் பண்ணி வச்சுருக்க ஃபைனாக சாப் பண்ணியிருக்க டெண்டர் கோகோனட் பீசஸும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு சாப் பண்ண முடியலன்னா மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு பாயசம் சாப்பிடும்போது பைட்ஸாக வரும் நடுவில், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டெண்டர் கோகோனட் பாயசம் ரெடி. டேஸ்டி அண்ட் ஈஸி டெண்டர் கோகோனட் பாயசம். இந்த பாயசம் வந்து சில்டாக சர்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் பவுலில் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான டெண்டர் கோகோனட் பாயசம்.